ஓம் சாய்ராம். அத்தியாயம் 2ல் இப்பணியை செய்வதன் நோக்கம், இதை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும், காரசார விவாதம், குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமாட் பந்தை வழங்குதலும், குருவின் அவசியம். இதை பற்றி தாங்க அத்தியாயம் 2ல் ஸ்ரீ சாய் சரித்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. கடைசி அத்தியாயத்தில் தம்முடைய மராத்தி மூல நூலில் இப்பணியை செய்வதற்கு அடிகோலிய காரணங்கள், இதை படிப்பதற்கு தகுதி அடைந்தவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்துச் சொன்னார். இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிட தொடங்குகிறார். இதை எழுதுவதன் காரணம், முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவிவிட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அளித்தான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம். நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன். அக்கிளர்ச்சியே இவ்வழக்க பணியாக பொங்கி உருவெடுத்தது. சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குமாதலினால்தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் வரையத் தொடங்கினேன். ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அன்று. அது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கிறது. ஓம் நமோ ஸ்ரீ சாய்நாத். ஜெய் ஜெய் சுவாமி சாய்நாத். சத்குரு தேவா சாய்நாத். நமோ பகவதே சாய்நாத்.